யோகாம்பால் சுந்தர். இன்னைக்கு ஃபயர்லெஸ், ஸோ அடுப்பே மூட்டாத நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டோம்னா, அதே ஹங்கர்ட் நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது, தஹி கபாப் பண்ணினோம் பார்த்தீங்களா, ஹங்கர்ட். அந்த ஹங்கர்டை கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்தேன். அதாவது அது 1 லிட்டர் உரக்குத்தினேன். அது 1 லிட்டரில் 1/2 லிட்டர் அதுக்கு எடுத்துனேன், 1/2 லிட்டர் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஹங்கர்ட் தான். இதில் யூஸ்வலி வந்து இதில் வந்துட்டு மயனீஸ் போடுவா. எனக்கு மயனீஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நான் மயனீஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதுக்கு பதிலாக பட்டரே இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுருவேன். இது அமூல் பட்டரே போட்டு நீங்கள் சௌரியம் போல் நீங்கள் பட்டரே யூஸ் பண்ணிட்டேனாலே நல்லாயிருக்கும். மைனீஸ் உங்களுக்கு வேணும் பிடிக்கும் அப்படிங்கிறவா மைனீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது கேப்சிகம், ஒரு 1/2 கேப்சிகம். நீங்கள் பச்சை வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மஞ்சள் இருந்தது, நல்லா எடுத்துட்டு கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கார்ன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்ன் இது. கேரட் அதே மாதிரி நல்லா பொடியாக திருவிட்டு யூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு கேரட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் அதுக்கு மேலே வரைக்கும் போட்டுக்குவோம். ஏன்னா பட்டரில் மட்டும்தான் இருக்குது, தயிர்லேயும் கிடையாது, கரிகால் எல்லாமும் கிடையாது. அதனால நிச்சயமாக ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக இதில் வந்து வெறும் பெப்பர் பொடி மட்டும் போகிறோம். பெரியவா எடுத்துக்க பொரியல், நீங்கள் கையில் எடுத்துக்க பொரியல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் பொடியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாலடாக இருக்கும். அவளுக்கு சாலட்ங்கிறத விட ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச்சாக இருக்கும். ஏன்னா தயிரே ப்ரோட்டீன் உங்களுக்கு. அது வந்து நல்லா தண்ணியெலாம் எடுத்துகிட்டு ஹங்கர்ட் ஆக்கிக்கும். ப்ளஸ் அதில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா ஜஸ்ட்டு ஒரு 2 பீஸ் போட்டுருக்கோங்க. கார்ன் நல்லா வேக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாக்கி கறிகாலாம் நீங்கள் கேரட்லாம் அப்படியே நல்லா திருகி போட்டு பச்சையாக இது பண்ணிக்கலாம். கார்னை மட்டும் நல்லா ஃப்ரோசன் கார்னாக இருந்ததுன்னா ஒரு தடவை நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். சாண்ட்விச் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கலாம். நமக்குமே யாராவது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாதம் எல்லாம் வேண்டாம், இப்படி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு தோன்றவாளுக்கு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். இதில் வேறு என்ன கறியாக வேணும்னாலும் உங்களோட இதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இதில் ஆனியன்லாம் போடல. ஆனியன் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறோம், ஆனியன் போட்டுக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி. அதே மாதிரி மயனீஸ் வேணுங்கிறவா நீங்கள் மயனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நான் பட்டர் போட்டிருக்கேன். மயனீஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவா மயனீஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபீட்பேக் சொல்லுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்க. நன்றி.